இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இதில் இருக்க அந்த 23 ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. 23 ஆடுகள் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஆடுகள் தான். இதில் வந்து எல்லாமே சினையாக இருக்குது. வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. ஒரே தொழுவில் இருக்க ஆடு தான், நல்ல ஆடுகள். நீங்கள் வந்து ரேட்டு தெரியணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லாட்டினா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரே தொழுவில் இருக்க ஆடுனால நீங்கள் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸி. ஏன்னா வேறு ஆடுகள் வேறு தொழுவில் வாங்கி போட்டிங்கன்னா ஆடு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடும் இல்லையா. இது வந்து ஒரே தொழுவில் இருக்க ஆடு. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் பண்ணி இதாகிடுச்சு, அதனால் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை நான் ஏற்கனவே குட்டியை விற்றுட்டு மறுபடியும் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த ஆடுகளை வாங்கி வளர்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சினை ஆடுகளாக இருக்கனால குட்டிகள் வந்து அடுத்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குட்டிகள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ரெண்டு குட்டியிலேருந்து 4 குட்டி வரைக்கும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆடுகளை வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் வந்து டபுள் மடங்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆடுகளை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா. இதுக்கு வந்து தடுப்பூசி, குடற்புழு நீக்கம் எல்லாமே வந்து பண்ணிடுவாங்க. நாங்கள் எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் வளர்த்துட்ருக்காங்க. அதனால் வேணுங்கிறவங்க மறக்காமல் கால் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து நேரில் பார்த்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஆடுகள் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா வீடியோவில் வந்து எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. தூரத்துலேருந்து நான் வரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணி நீங்கள் வந்து சொல்லிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் வந்து அந்த ஆடுகள் இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி வைக்க முடியும். ஏன்னா இது வந்து அதே பக்கத்தில் உள்ள ஆடு தான், நல்ல ஆடுகள் தான். எங்களை மாதிரியே தான் அவங்களும் வந்து வளர்க்குறாங்க, எல்லாமே இது பண்ணி. எங்கள் ஆடுகள் நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆடுகளுக்கு வந்து எல்லாமே தீவனம் கொடுக்குறதாகட்டும், தடுப்பூசி, அதுக்கப்புறம் குடற்புழு நீக்க மருந்து எல்லாமே வந்து நீங்கள் இது பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி கால் பண்ணும்போது உங்கள் பேர், உங்கள் ஊர் என்னன்னு சொல்லிடுங்க. ஏன்னா ஊர் பேர், உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் வந்து இவங்க வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக வராங்க அப்படி சொல்லிவிட்டு உங்கள் நம்பரை வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். மறக்காமல் உங்கள் பேரையும் ஊரையும் சொல்லிடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க, அவங்க பேரை ஊரை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. நாங்கள் என்னென்னு பதிஞ்சு வைக்கன்னு தெரியல. சும்மா நம்பரை மட்டும் பதிஞ்சு வச்சா இவங்க எதுக்கு கால் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்ன, உங்களுக்கு எத்தனை ஆடு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுங்க. அதே மாதிரி எங்கள் ஆடு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லிடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வேலை ஏதாவது இருக்கும். அதனால் 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி நாங்கள் வந்து அந்த ஆடுகளை வந்து காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா அதையுமே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம், ஓகேங்களா. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா சங்கரங்கோயில் டு திருவேங்கடம் போகிற ரோட்டில் கரிசல் குளம் இருக்குது. அது உள்ளே வந்தீங்கன்னா ஐயாபுரம், அதுதான் எங்களோட வில்லேஜ், ஓகேங்களா. நிறைய பேர் வந்து லொக்கேஷன் வந்து கேட்குறீங்களே, அதுக்காக வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து மேப்பில் போட்டாலே இந்த மாதிரி திருவேங்கடம் டு சங்கரங்கோயில் ரோட்டில் கரிசல் குளம் போட்டாலே வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா ஐயாபுரம்னு போடுங்க, கண்டிப்பாக வந்து இந்த லொக்கேஷன் வந்து காட்டுங்க. அதனால் வந்து வரதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி வந்து வீடியோவில் ஒரு சின்னதாக டாபிக் வந்து பார்க்கலாமா. இப்போ பிறந்த குட்டி வந்து மண் சாப்பிடுது, அதே மாதிரி பால் சரியாக குடிக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா. பிறந்த குட்டி ஏன் மண் சாப்பிடுதுன்னா அது வந்து இப்போ நம்ம இயற்கையாக நடக்கிறது தான். இப்போ நம்ம பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தவக்கும்போது கீழே ஏதாவது எடுத்து சாப்பிட்றது, கீழே கிடந்தால் ஏதாவது எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் குட்டிகளும், அது மனுஷங்க மாதிரி தானே. அது என்ன செய்யணும்னா அங்கே ஏதாவது சாணியை நல்லா கொஞ்சம் அந்த இடத்துல தெளித்து விட்டிங்கன்னா அந்த மண்ணை வந்து சாப்பிடாது. இது வந்து மண் தரையில் வளர்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதனால் வந்து அங்கே வந்து அந்த சாணியை தெளித்து விட்டீங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்து மண்ணை வந்து சாப்பிடாது. அதே மாதிரி குட்டி தொழுவில் அடைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது.
குட்டிகள் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பால் குடிக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன செய்யணும்னா, குட்டிகளை வந்து வெயிலில் வந்து விடாதீங்க. வெயிலில் வந்து குட்டிகள் வந்து இருந்துச்சுன்னா அது அம்மாக்கிட்ட வந்து பால் வந்து குடிக்காது. அப்படியே குடித்தாலும் செரிமான கோளாறு மாதிரி ஏற்படும். ஒரு மாதிரி திரளாக இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிலில் வந்து குட்டிகளை வந்து விடாதீங்க. கொஞ்சம் கொலை கடிக்கிற குட்டினா குட்டி தொழுவில் அடைச்சி அப்பப்போ கடிக்க விட்டால் கொஞ்சம் நல்லது. இந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா குட்டிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா குட்டிகள் தான் நம்மளோட எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? அதனால் குட்டிகளை நீங்கள் சரியாக கவனித்தா தான் ஆடுகள் ஆகும்போது அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆடாக வளரும். நல்ல நீட்டுப்போக்காக ஒரு ஆரோக்கியமான ஆடாக வந்து இருக்கும். குட்டிகள் 1லேருந்து 15 நாள் குட்டி எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பிறந்த உடனே என்ன செய்யணும், அதுக்கப்புறம் 1லேருந்து 15 நாள், 1லேருந்து 30 நாள் அப்படிங்கிற வீடியோலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலான்னு அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் எதுலேயும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது. இந்த ஆடுகளை பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து நல்ல ஆரோக்கியமான ஆடுகள் தான். எதுவுமே வயசான ஆடோ இல்லை இது பண்ணுற ஆடோ கிடையவே கிடையாது. எல்லாமே நல்ல ஆடுகள் தான். சினையாக இருக்க ஆடுகள் வந்து இதில் நிறையா இருக்குது, 23 ஆடுகளில். அதனால் சினையாக இருக்க ஆடை வாங்கும்போது உங்களுக்கு லாபம் வந்து டபுளாக தான் கிடைக்கும். ஏன்னா ஒரே தொழுவில் இருக்க ஆடுகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து முட்டாது, அப்படியே நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா? அதனால் வந்து ஒரே தொழுவில் இருக்க ஆடுகள் வந்து வாங்கி போடுங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் கிடாய் குட்டி மட்டும்தான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அவங்க வந்து கூட இந்த ஆடுகள் வந்து வாங்கிட்டு போகிறது நல்லது. ஏன்னா இந்த ஆடுகள் வந்து சினையாடுகள். இன்னும் எப்படியும் வந்து குட்டி போடுறதுக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் இல்லையா? குட்டி போடும்போது எப்படியும் குறைஞ்சது 2 குட்டி போடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்து போக போக வந்து 3 குட்டி 4 குட்டி வந்து ஈன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு வந்து 2 தடவை குட்டி போடும். மொத்தம் 2 குட்டினாலும் குறைஞ்சது 2 குட்டினாலும் ஒரு வருஷத்துக்கு 4 குட்டி ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு வந்து லாபம்தான். அதனால் இந்த மாதிரி ஆடுகளை தேர்வு செய்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து நல்ல வந்து ஒரு லாபமே இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஆடுகள், சினையாக இருக்க ஆடுகள், இந்த மாதிரி ஆடுகளை வந்து வாங்கிட்டு போகிறது நல்லது. என்னடா முட்டுதுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்பப்போ விளாடுங்கள்ல, அந்த மாதிரி தான். ஓகேங்க, என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, ஆடு வாங்கணும், ஏதாவது டீட்டெயில் தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேறு வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.